ஹாய் ஆல், இது வெட்னஸ்டே மார்னிங். நேற்று ஈவினிங் அரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா கருப்பு கவுனி அரிசியில் இட்லி மாவு. ஸோ மார்னிங் நல்லா பொங்கி சூப்பராக வந்திருந்தது. எடுத்ததும் இட்லி ஊற்றினா நல்லாயிருக்கும், நல்லா சூப்பராக வரும். பட் வீட்டில் யாரும் இட்லி சாப்பிட மாட்டாங்க. ஸோ டேரெக்டாக வந்து இன்றைக்கி தோசை தான் ஊற்றிருந்தேன். சாரி, தோசை இல்லை, அதுக்கு பதில் ஊத்தப்பம் ஊற்றிருந்தேன். நல்லா பொசு பொசுன்னு சாஃப்டாக வந்திருந்தது. ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஊத்தப்பம், அது கூட வந்து சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். முள்ளங்கி கத்திரிக்காயெலாம் போட்டு. வீட்டில் இட்லி தோசை செஞ்சு ரொம்ப மாதம் ஆகுது, ஒரு 2 மாதம் இருக்கும். அருண் டயட்டில் இருக்கிறதால இட்லி தோசை மாவு அரைக்கிறது இல்லை, எப்போயாவது கொஞ்சமாக அரைப்பேன், நேத்ராக்கு மட்டும். நான் இட்லி தோசை நாங்கள் சாப்பிட்றது இல்லை, வெறும் சப்பாத்தி ரைஸு இல்லைன்னா இந்த மாதிரி கஞ்சி அப்படி தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நேற்று நைட் வந்து உளுந்தில் அடை செஞ்சுருந்தேன் இல்லையா, ஸோ அது வந்து சாப்பிட்றதுக்கு அப்படியே ஊத்தப்பம் மாதிரி இருந்தது. ஸோ அது டேஸ்ட் நல்லா இருந்ததால திரும்பி இன்றைக்கி மார்னிங்கும் ஊத்தப்பமே செய்யலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. அருணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஊத்தப்பம் செஞ்சுருந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நேத்ராவும் அருணும் வந்து அப்படியே வாக்கிங் போயிருந்தாங்க. அருண் ரெகுலராக வாக்கிங் போவாங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நேத்ரா சீக்கிரம் இருந்ததால் அவளையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவங்க திரும்பி ரிட்டன் வரத்துக்குள்ளே நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன். எப்பயும் மார்னிங் குடிக்கிறது தான், பட் இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸில் உப்பு போட மறந்துட்டேன். சுத்தமாக குடிக்க முடியல. நாங்களும் குடிச்சு பார்க்கலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு தான் குடிச்சிருந்தோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்ஜாய் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருந்தோம். ஸோ அவ்வளோதான் கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க.